Key Women at HR Conclave 2025. A special recognition now. கண்ணகி நகரின் கண்மணியே, கபாடி போட்டியின் கைல்வழியே, காணாமல் போனது சமுதாய தடைகள் யாவும், கண்முன்னே நிற்பது உனது சாதனைகளும் விருதுகளும் கண்ணே. கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் special recognition. SICKI presents special recognition to Ms. Kartika. அவருடைய சகோதரி காவியாவையும் அவருடைய தாயாரையும் வேண்டிக் Thanks to Chinnamadu, who is our HR committee member and our coach enthusiast for bringing Karthika here today. Welcoming the pillar of support. நான் பொண்ணு படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம், விளையாட்டுக்கு அனுப்புறதுல ரொம்ப பெரிய விஷயம். அம்மா தட்ஸ் an awesome நீங்க பண்ற வேலையெல்லாம். தங்க தாரகைகளின் தாயார்னே சொல்லலாம். நான் நேஷனல் கபடி பிளேயர். நான் 9 டைம்ஸ் நேஷனலுக்காக ப்ளே பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுக்காக. 4 டைம்ஸ் கேப்டனாக இருந்திருக்கேன். லாஸ்ட் இயர் நம்ம SJP நேஷனலில் நான் வந்து தமிழ்நாட்டுக்காக கோல்டு வின் பண்ணியிருக்கேன். 5 டைம்ஸ் சில்வர் வின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட நீங்களாம் என்னோட பெரியவங்க, நான் கற்றுக்கிட்ட ஒரு லைஃப் ஸ்கில்லை உங்களுக்கு நான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் அது இருக்கும். நான் மறுபடியும் அதை ரிமைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து எதனால் கிடச்சுன்னா எங்கள் கோர்ஸ் மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. இது வந்து ஒரு கதை மூலிமா உங்களுக்கு உணர்த்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த கதையை சொல்லாமல் இப்போ ஒரு மிடில் ஸ்கூலில் ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி அந்த டீச்சர் கேட்குறாங்க, மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் சம்மு கேட்குறாங்க. ஐ வில் கிவ் யூ 2 chocolates. அந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஐ வில் கிவ் another 2 chocolates. Totally how many chocolates do you have? அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கோம்? இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாப்பா என்ன சொல்லிச்சு தெரியுமா? 5 சொல்லிச்சு. 5 எப்படி சொல்லிச்சுன்னு இந்த டீச்சர்ஸ் யோசிக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கிற மாதிரியே யோசிக்கும் போது ஓகே நம்ம இங்கிலீஷில் சொன்னோம், அதனால இந்த பாப்பாவுக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா மிடில் ஸ்கூல் பொண்ணுல்ல அப்படின்னு மறுபடியும் மிஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நான் உனக்கு வந்து 2 சாக்லேட் தரேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சு போகிறப்ப மறுபடியும் 2 சாக்லேட் தரேன். மொத்தம் உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ மறுபடியும் இந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கோம்? ஏன் பாப்பா இப்படி சொல்லுது அப்படின்ட்டு, சரி மேக்ஸ் தெரியல போல அப்படின்ட்டு மிஸ் சொல்லி தரணும் ட்ரை பண்ணேன். உங்ககிட்ட 2 தரேன், கிளாஸ் முடிச்சுட்டு மறுபடியும் 2 தரேன், மொத்தம் உங்ககிட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அது பாப்பா மறுபடியும் மிஸ் 5 தான் மிஸ் இருக்கும், எப்படி மிஸ் ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு சொல்லுது பாப்பா. அப்புறம் அந்த பாப்பாவோட எக்ஸ்பிளனேஷனை மிஸ் கேட்டோடனே மிஸ் ஷாக் ஆயிடுறாங்க. மிஸ் நீங்கள் எனக்கு 2 கொடுக்குறீங்க, கிளாஸ் முடிஞ்சு போகிறப்ப 2 தரீங்க, ஆனால் ஆல்ரெடி எங்கள் அம்மா ஒன்று கொடுத்தாங்களே ஸ்நாக்ஸ்க்காக, அப்போ மொத்தமாக 5 தானே அப்படின்னு சொல்லுது அந்த பாப்பா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன லைஃப் ஸ்கில்லை கற்றுக்கிறோன்னா, எம்பத்தின்ற ஒரு லைஃப் ஸ்கில்லை நம்ம கற்றுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த டீச்சர் வந்து அந்த பாப்பாவை புரிஞ்சிக்கல, இவங்களே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த பாப்பாக்கு இங்கிலீஷ் புரியல போல, ஒருவேளை இந்த பாப்பாவுக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாப்பாவை ஹேண்டில் பண்ணும்போது ஷி கெட் டென்ஷன். அவங்களுக்கு வந்து ஒரு கோவம் வருது, ஏன்னா இது தெரியல இவங்களுக்கு, ஒருவேளை இங்கிலீஷ் தெரியலையோ, ஒருவேளை மேக்ஸ் புரியலையோ அப்படின்ட்டு இந்த மாதிரியான இது வருது. அப்போ நம்ம எம்பத்தி இருக்கும்போது நம்ம அந்த அவங்களுடைய இப்போ என் ஷூ வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஷூ வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை டைட்டாக இருக்கா, லூஸாக இருக்கா அப்படின்ட்டு. அப்போ மற்றவங்க ஷூவில் நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் இந்த எம்பத்தி. இந்த எம்பத்தினால இப்போ நான் கண்ணகி நகர்லேருந்து வரேன். கண்ணகி நகரை பற்றி சொல்லுவாங்கல்ல, நிறைய ஒரு பிம்பங்கள் இருக்குது. அப்போ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவள் ஒரு நார்மலான பொண்ணு, அவள் வரா போகிறா அப்படின்னு தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்.
பேசணும். அப்போ நான் கடந்து வந்த பாதைகள், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அப்போ இந்த எம்பதி இருக்கும்போது நம்மளால அவங்கள ஈஸியாக நம்மளோட சமமாக நம்ம பார்ப்போம். இதனால் நம்மளால சமத்துவமாக இருக்க முடியும். இதனால் நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, நீங்களும் ஒரு ஹெச்ஆர், நீங்களும் ஒரு ஹெட்டு. அப்போ உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கும், உங்களோட ரிலேஷன்ஸ்க்கும், உங்களோட ஃபேமிலிஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்கும் போது நம்மளுடைய எல்லா கான்ஃபிடென்ட்டும் அதிகமாக நம்மளால எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க முடியும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது சொசைட்டியில். அதனால் எம்பத்தின்ற ஸ்கில்லை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். தேங்க்யூ. எனக்கு அவர் ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது பிரபஞ்சத்தில் நான் கபடியை சூஸ் பண்ணது அது எங்கள் அம்மா அனுப்பி வச்சாங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கணும்ட்டு. எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு சொல்லலாம் எங்கள் கோச்சை. ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு மார்வலஸான ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கபடி அண்ட் இவ்வளோ பெரிய வேர்ல்டே அவர் தான் கொடுத்துருக்காரு. இங்கே பேச வச்ச சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மீனாட்சி காலேஜுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Sikhi Women at HR Conclave 2025.